ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் டிஸ்பிளே பண்ணுற கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 70 அவுட் ஆஃப் 70 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ சாப்டர் 1 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து புக் பேக் நம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த புக் பேக் கொஷினில் இந்த இப்போ நான் 2 3 5ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த புக் பேக் கொஷினில் அந்த பர்டிகுலர் கொஷின் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த கொஷினை நீங்கள் உங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக நான் டிஸ்பிளே பண்ணுற அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட புக்கில் வந்து ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி புக் பேக் நியூமெரிக்கல்ஸுமே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல்ஸ்லேருந்து தான் நிறைய வரும். ஸோ எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல்ஸ் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க மோஸ்ட்டாக, ஓகேவா? ஸோ நான் வந்து புக் பேக்கில் எது நீங்கள் மெயினாக படிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இப்போ சாப்டர் 1ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் அதே மாதிரி சாப்டர் 2. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ஓட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரைவ் லிங்க். ஸோ நீங்கள் அந்த ட்ரைவ்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து காட்டும் போதே நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஆர் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட உங்களோட புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி சாப்டர் வைஸ் வந்து நான் எல்லா புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ஸோ எல்லாருமே இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக? ஸோ இனி நமக்கு வந்து ஒரு 2 months தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 2 monthsமே நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த 2 monthsல இந்த மந்த் ஜான்வரி மந்தில் நீங்கள் இது வரைக்கும் படிக்காததை எதெல்லாம் படிக்கலையோ அதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஃபெப்ரவரி மந்த் நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷனில் தான் இருக்கணும், ஏன்னா மார்ச்சில் நமக்கு எக்ஸாம் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதனால் இப்போவே வந்து எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜான்வரியில் படிக்காதது ஏதோ மீதி இருந்ததுன்னா அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எதுவுமே ஃபெப்ரவரி மந்தில் படிக்க வேண்டாம், எல்லாமே ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபெப்ரவரி மந்த்தை, ஓகேவா? ஸோ இந்த தடவை நமக்கு சீக்கிரமாகவே பப்ளிக் எக்ஸாம் முடிய போகுது. ஸோ அந்த ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு இருக்குது. அது போக சீக்கிரமாக பப்ளிக் வரப்போகுது அப்படிங்கிற அந்த பயமும் இருக்குது, கரெக்டாக? ஸோ பயம்லாம் வேணால், எதுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினை படிச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் என்ன ஹெல்ப் அப்படின்னாலும் ஜஸ்ட் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நான் இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா, ஸோ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.